நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்பம் எதில்? பெறுவதிலா கொடுப்பதிலா? பிரான்ஸ்ல இருக்கும் சின்னஞ்சிறிய ஊர் ஒன்றுல ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. செகண்ட் கிரேடு படிக்கும் மாணவர்கள் வகுப்பாசிரியருக்கு ஒரு பழக்கம். தினம் ஒரு மாணவனை பள்ளியை விட்டு எங்கேயாவது வெளியே அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாணவனோட பல விஷயங்களை பேசுவாங்க ஆசிரியர்கள். அவன் குடும்பத்தை பத்தி, அவன் படிப்பை பத்தி விசாரிப்பாங்க. அந்த உரையாடல் மூலமா அவனோட குணம், திறமைகள், பொது அறிவு அனைத்தையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஆசிரியர்கள். ஒரு நாள் அப்படி அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை அழைச்சிட்டு வெளியே போனாங்க. 2 பேரும் நடந்து போயிட்டு ஊரை தாண்டி வந்தாங்க. வயல்வெளி பெரிதாக விரிந்திருந்தது. அதை அவங்க பார்த்தாங்க. வயல்வெளியை முடிச்சிட்டு வந்திருந்த ஒரு விவசாயி அருகில் இருந்த வாய்க்கால்ல மெதுவா முகம் கை கால் கழுவிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய ஷூக்கள் கரையில் கிடந்தன. பழசாகி போன, தேய்ந்து போன ஷூக்கள். மாணவன் அவரையும் ஷூக்களையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு. மாஸ்டர், இந்த ஷூவை எடுத்து அந்த புதருக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டுவோமா? அதோ ஓடையில முகம் கழுவிட்டு இருக்காரு அந்த விவசாயி கரைக்கு வந்து ஷூவை தேடுவாரு. அதை காணாம அவர் படுற பாட்டை நம்ம ஒளிஞ்சிருந்து பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. இதை கேட்ட ஆசிரியரின் முகம் வேதனையால வாடிருச்சு. இல்லப்பா, அப்படியெல்லாம் யோசிக்கிறது தப்பு. அதுலயும் ஏழைகளோட வாழ்க்கையில விளையாடுறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னார். ஒரு கணம் யோசித்தார். நான் ஒன்னு சொல்றேன், அது மாதிரி செய்யறியா? சொல்லுங்க சார். இந்த விவசாயோட ஷூக்குள்ள என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் உன்கிட்ட இருக்க காசுகளையும் உள்ள வைப்போம். நாம போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்குவோம். அதை பார்த்துட்டு அவர் முகத்துல என்ன ரியாக்ஷன் தெரியுதுன்னு கவனிப்போமா? சரி சார் என்றான் மாணவன். ஆசிரியர் தன் பாக்கெட்டில் இருந்த கொத்தாக கொஞ்சம் கரன்சிகளையும் நாணயங்களையும் எடுத்து அந்த விவசாயியோட தேய்ந்து போன 2 ஷூக்களிலும் அவற்றை சரி செய்து பாதியாக வைத்தார். பிறகு இருவரும் புதருக்குள் போய் ஒளிந்து கொண்டாங்க. அதே நேரம் விவசாயி கரையேறினார். தன்னுடைய ஒரு ஷூவில் காலை நுழைச்சார். வித்தியாசமா ஏதோ தட்டுப்படுறத உணர்ந்து ஷூவை கையில் எடுத்து அதுக்குள்ள சில கரன்சிகளும் நாணயங்களும் இருந்தன. அவற்றை எடுத்தவர் இது யாருடையதாக இருக்கும் என்று அக்கம் பக்கம் பார்த்தார். கண்ணு கெட்டிய தூரம் வரை யாரும் தென்படவில்லை. இந்த ஏழை விவசாயி அவற்றை எடுத்து தம் பாக்கெட்ல போட்டுக்கிட்டார். அடுத்து இன்னொரு ஷூல காலை நுழைச்சாரு. அந்த காலும் நுழைத்தவர் அதுலயும் வித்தியாசமா இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு ஷூவை கையில எடுத்தாரு. அதுக்குள்ளும் கரன்சிகளும் நாணயங்களும். அதை பார்த்துட்டு அந்த விவசாயி அசந்தே போயிட்டார். வீட்டுல நோயில் படுக்கையா இருக்கிற தன் மனைவிக்கு மருந்து வாங்க, தான் என்ன செய்யறது, இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் குழந்தைகளின் பசி போக்க தானியம் வாங்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். யாரோ முகம் தெரியாத புண்ணியவான் என் துன்பத்தை பார்த்து இப்படி செய்து விட்டு போயிருக்கிறார் என்று மானசீகமாக நினைத்து அவருக்கு 2 கை கூப்பி நன்றி கூறி அந்த இடத்தை விட்டு போனார். அவர் போனதும் ஆசிரியரும் மாணவரும் வெளியே வந்தாங்க. ஆசிரியர் கேட்டாரு, இப்ப சொல்லு, உனக்கு எது மகிழ்ச்சியா இருந்திருக்கும்? அவரோட ஷூவை ஒளிச்சு வச்சிருந்தாளா, இல்ல இப்ப அவருக்கு பணம் கொடுத்தமே அதுவா? மாஸ்டர், எனக்கு நல்ல பாடம் கருத்து கொடுத்தீங்க. இதை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். பெறுவதை விட கொடுப்பது எவ்வளவு சுகம் தருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விட வேறு எதிலையும் அப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காது. இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்வோம். நம்மை நாடி வருபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை புரிவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ARR Clicks ரசூல் BV. நன்றி, வணக்கம்.